மேலாக கவிதையோடும் கவிஞர்களோடும் தொடங்கினான். இதையோடு என் காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. இப்போதெல்லாம் ரொம்ப கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள். இது கவிஞர்களின் காலம். கவிஞர்களுக்கான களமும் பறந்து விரிந்து கொண்டிருக்கிறது. பார்க்கிற 10 பேரில் பாதி பேர் இப்போது கவிஞர்களாக இருக்கிறார்கள். பார்க்கிற 10 பேரில் இப்போது பாதி பேர் கவிஞர்களாக இருக்கிறார்களே தவிர சமூகத்தை பாதிப்போர் கவிஞர்களாக இல்லை. கவிதை ஒருவேளை தவறாக இருக்கலாம், கவிஞர்கள் ஒருபோதும் தப்பாக இருக்க மாட்டார்கள். ஆகவே கவிதை அவர்கள் தவறாக இருந்தால் கூட கவிஞர்களாக உதவி கொண்டிருக்க வேண்டும் என்று காலந்தோறும் நான் தட்டி கொண்டிருக்கிறவன். அப்படி பார்க்கிற போது புது புது கவிஞர்களை, புதிய கவிஞர்களை நாள்தோறும் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் எழுதுகிற வரிகள் எல்லாம் என்னை பெரிதும் ஈர்த்துக் கொண்டிருக்கின்றன. மிக அண்மையில் நான் சந்தித்த ஆனந்த் என்கிற ஒரு அற்புதமான கவிஞர், இறந்த பிறகுதான் ஒவ்வொருவரும் தெய்வமாகிறார்கள், இருக்கிற போதே அன்னை தெய்வமாகிறாள் என்கிற ஒரு கவிதை சொன்னபோது நான் சிலிர்த்து போனேன். அதே போல இன்னொரு கவிஞர் நரசை சேகர் என்கிற ஒரு அற்புதமான கவிஞர், நரசை சேகர் என்கிற அந்த அற்புதமான கவிஞர் காதலிலே துவண்டுகிற கவிஞர், காதலை எழுதாத கவிஞரே இல்லை என்று சொல்லலாம். அவர் ஒரு அற்புதமான ஒரு கவிதை சொன்னார். காதலியிடம் இப்படி சொல்கிறார் அவர், நான் சாக தயார், என் சாம்பலை நீ பூசிக் கொள்வதாக இருந்தார் என்று ஒரு கவிதையை சொல்லியிருக்கிறார். அதே போல வல்லம் ராஜ்பால் என்கிற ஒரு அற்புதமான கவிஞர் தஞ்சையிலே இருக்கிறார். நல்லதுதான் குழந்தைகள் தினம் கொண்டாடுவது, நல்லதுதான் குழந்தைகள் தினம் கொண்டாடுவது, ஆனால் குழந்தைகளை தினமும் கொண்டாடுவது அதைவிட நல்லது என்று சொல்லுகிறார். இப்படி கவிஞர்கள் நல்ல சிந்தனைகளை நாள்தோறும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். மிக அண்மையில் நான் ஒரு அற்புதமான கவிஞர் மஷூக் ரஹ்மான் என்கிற ஒரு கவிஞரை நான் சந்தித்தேன். மழையுதிர் காலம் என்கிற ஒரு நூல் ஒன்றை எனக்கு பரிசளித்தார். அந்த நூலை வெளியிடுகிற பொறுப்பையும் கவிதை உறவு அமைப்பு ஏற்றுக்கொண்டது. அந்த நூல் முழுக்க முழுக்க மழை தொடர்பான கவிதைகளை நிரம்பிய ஒரு நூல். மழையை நம்பி இருக்கிற, மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் வரவேற்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல். இதை சொல்லுகிற போது எனக்கு நினைவுக்கு வருகிறது, இப்போதெல்லாம் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித் தருகிற போது மேலை நாட்டில் இருக்கிற அந்த ரைம்ஸ் என்று சொல்லப்படுகிற பாடலை சொல்லித் தருகிறார்கள். மழையை நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மழை நிற்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு சொல்லித் தருகிறார்கள் ஆங்கிலத்தில். ஆனால் மழை வேண்டும், மழை வேண்டும் என்றும், மழை தேவை, மழை தேவை என்றும், மழை எங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் என்றும் என்னுடைய அருமை நண்பர் மோகன் அவர்கள் நாள்தோறும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். மோகன் என்பவர் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை ஐனாவரம் தியான மையத்தினுடைய நிறுவனராக விளங்குகிறார். ஆகவே மழையை நாள்தோறும் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மழை வேண்டி பாடுகிற பாடல்கள் எல்லாம் நிரம்ப இந்த நாட்டுக்கு வேண்டும். நான் கூட ஒரு முறை எழுதியிருக்கிறேன். நான் மழையை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்கிற போது, குடையிருக்கும் போது மழை பொழிய வேண்டும். எனக்கு ஒரு ஆசை, என் கையில் எப்போது குடை இருக்கிறதோ அப்போது மழை பொழிய வேண்டும். குடை இருக்கும் போது மழை பொழிய வேண்டும், கொடை எண்ணம் இருக்கும் போது கையில் வேண்டும், நான் கொடுக்க எண்ணுகிற போது என் கையில் இருக்க வேண்டும் என்று நான் ஒரு வரி எழுதியிருக்கிறேன். இப்போது மழை பெய்தால் அந்த குடையை தூக்கி எறிந்து விட்டால் அந்த மழையில் நினைக்கிற அளவுக்கு காய்ந்து போயிருக்கிறேன் உங்களோடு. அந்த அளவுக்கு மழையை நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற போது ஒரு அற்புதமான ஒரு கவிதை நூலை அருமையிடம் தந்திருக்கிறார்கள். இதுல மழையுதிர் காலம் என்கிற இந்த நூல், இதுல முதல் கவிதை, மழையில் நான் ஒரு அத்தியாயம் தொடங்க விரும்புகிறேன் என்பதை எழுதுகிறார். மழையில் நான் ஒரு அத்தியாயமாக, மழையில் நான் ஒரு அத்தியாயமாக விண்ணப்பம் செய்தேன் முகிலுக்கு, மழையில் நான் ஒரு அத்தியாயமாக விண்ணப்பம் செய்தேன் முகிலுக்கு, மழையை காவியமாய் செய்யும் வேலையினை என் தலையில் வைத்தது பதிலுக்கு என்று. இது ஒரு புது கவிதையாக இருந்தாலும் கூட அந்த மரபனுடைய ஓட்டை, அந்த சந்தம் அப்படியே இருக்கிறது. மழையை வரவேற்கிற ஒரு நல்ல கவிதையாக இருக்கிறது. மழை என ஆசு என்கிற இன்னொரு கவிதை என்னை மிகவும் ஈர்த்தது. இது மழைக்கான காலம், இது மழைக்கான காலம், முகில் கலைக்காமல் பாடும், மெல்லொலியில் மண் வாசம் தன் சுருதிகள் போடும், மண் வாசத்தோடு மண்ணும் கொஞ்சம் நாட்டி கலந்து நம் தேசத்தின் மீது இன்னும் பாசம் வளர்க்கும். முகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் சுதேசம் சொல்லும், முகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் சுதேசம் சொல்லும், அதை சொல்லி வர மட்டும்தான் விதேசம் சொல்லும். மழை தேங்குகின்ற பாங்கில் உள்ள தெருக்கள் மீது பிஞ்சு கைகள் செய்த காகித கலங்கள் நீந்த 6-7 காசலமும் செலவின்றி பேரின்பமே கொட்டும் மழைக்கு நன்றி என்று மழையென ஆகு என்று ஒரு செய்தியை எழுதியிருக்கிறார்கள். அதே போல மழை என்பது நமக்கு நினைவுக்கு வருகிற இன்னொரு செய்தி, இன்னும் குறிப்பாக சென்னைக்கே உரிய செய்தி. சென்னையில் ஒரு சிறிய மழை என்றாலும் ஏதோ மாதக்கணக்கில் மழையை பெய்து கொண்டிருப்பதை போல சேரும் சகதியுமாக இந்த நகரமே மூழ்கி போயிருக்கும். அதை வெளிப்படுத்துவதாக ஒரு அற்புதமான நிலையை அவர் புலப்படுத்தியிருக்கிறார். சேற்றை வாரி இறைக்கும் வாகனமே, சேற்றை வாரி இறைக்கும் வாகனமே
நேற்றை மழை மீது கோபமா, குழிகளை மறைத்துக் கொண்ட மழை நீரை கொண்டு விழுகின்ற நோக்கமா என்று அந்த மழையை சொல்வதாக ஒரு கவிதை. அன்பிற்கு இல்லாத அடைக்கும் தாழ் வானுக்கும் இல்லை என்று கேள்வி, பேசுவதென்று முடிவெடுத்தால் மழை கொட்டி தீர்க்கின்ற ஜாதி என்று இந்த அடைமழையை அவர் இதில் எழுதியிருக்கிறார். மழை என்பது சென்னைக்கு வேண்டியதில்லை, ஒரு நாள் மழையே இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்பது எனக்கு தோன்றுகிறது. அதே போல மழையை ரசிக்க வேண்டும், மழையை வரவேற்க வேண்டும் என்று ஒரு நல்ல கவிதை தந்திருக்கிறார். மழையை ரசிப்பது எப்படி என்று ஒரு அற்புதமான கவிதை இதிலே வந்திருக்கிறது. மழையை ரசிப்பது எப்படி நான் ஒரு வகுப்பெடுத்தேன். மழையை ரசிப்பது எப்படி ஒரு வகுப்பெடுத்தேன். முதலில் மனிதனை மிருகத்தை பிரித்தெடுத்தேன். சிறுகதை பொழுதுகள், தூரல்கள், ஒரு தொடர்கதை ஆக்கிடும் நினைவுகள், மழை வரும் முன்னே வருகின்ற அழைப்புகள், விழி செருகவிடும் மண்வாச தொலைப்புகள், கண்மூடி நெஞ்சு வரை இருந்தால் உன் மூளை வரை மண்வாசம் இழுத்து சோதியை நிரப்பு, முதல் துளி தீண்டியதும் கனவுகள் எழுப்பு. முதல் மழை துளி உன் மீது விழுந்த உடனேயே நீ கனவுகளில் மூழ்க தொடங்க வேண்டும் என்கிற அந்த ரசனை மிக அழகாக இருக்கிறது. மழையை ரசிப்பதெப்படி ஒரு வகுப்பெடுத்தேன், முதலில் மனிதனை மிருகத்தை பிரித்தெடுத்தேன் என்று மழையை எப்படி ரசிக்க வேண்டும் என்கிற செய்தியை கூட இவர் மிக அழகாக தந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு கனவை போல இருக்கிறது என்றாலும் கூட இந்த கனவை கூட ரசிக்கிற அளவுக்கு மிக அழகாக சொல்லியிருக்கிறார். மகாகவி பாரதி ஒன்றை சொல்வான், வெடிப்புற பேசு என்பான். இப்போது இருக்கிற கவிஞர்கள் வெளிப்புற பேசுகிறார்கள். வெளிப்புற அவர்கள் பேசுகிற பேசுதான் புதிதாக வருகிறது, புதிய கவிதையாக வருகிறது. மரபுகளிலிருந்து மீறுகிற உரிமம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு காரணத்தினால் அவர்கள் எந்த தங்கு தடையுமின்றி அவர்கள் பொங்கி பிரவாசித்து தன்னுடைய கவிதைகளை தந்திருக்கிறார்கள். அற்புதமான இந்த கவிதை தொகுப்பை நேஷனல் பப்ளிஷர்ஸ் என்கிற நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. ஏறத்தாழ 128 பக்கங்கள் இருக்கிற இந்த நூலினுடைய விலை 55 ரூபாய் தான். இந்த நூல் ஒவ்வொரு இளைஞனுடைய கையிலும் இருக்க வேண்டும். இந்த அற்புதமான நூலுக்கு கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் மிக அற்புதமான அணிந்துரை ஒன்றினை தந்திருக்கிறார்கள். உதிர்காலம் என்றாலே உலர்ந்த காலம் தானா, உதிர்காலம் என்றாலே உதிர்ந்த காலம் தானா, இல்லை மழையுதிர் காலம் என்றால் பூமி பெண்ணுக்கு மீண்டும் பூப்பு காலம் இல்லையா என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். உதிர்காலம் என்றதுடன் நாம் என்ன நினைப்போம், இலையுதிர் காலம் என்றால் இலைகள் எல்லாம் உதிர்ந்து போகின்றன என்று நாம் நினைக்கிறோம். அது வறண்ட ஒரு நிலையை குறிப்பதாக நாம் கருதுகிறோம். ஆனால் மழை உதிர் காலம் என்பது ஒரு வளமான காலம் என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மஷூக் ரஹ்மானின் மழையுதிர் காலத்தால் மனங்களில் மலர்கள் மணர்ந்து மணக்கின்றன, இதயம் தோகை விரித்து ஆடுகிறது என்று அப்துல் ரஹ்மான் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை போல இந்த நூலை வாசிக்கிற போது ஒரு தோகை விரித்தாடுகிற மயிலை போல நாம் உணர்வோம். அத்துணை அற்புதமான ஒரு கவிதை நூலாக விளங்குகிறது. இந்த மழையை அப்துல் மஷூக் ரஹ்மான் அவர்கள் மழைக்காரனுக்கு அர்த்தம் சொல்ல சட்டமாகும் வாரி கொட்டும் மழைக்கு அர்த்தம் என்று சொல்கிறார். மழையை மந்திர மழை என்று அவர் வர்ணித்திருக்கிறார். இந்த மழையை மந்திர மழை என்று வர்ணிக்கிற வரிகளில் மழைக்கு சாரலாக மழைக்காரனுக்கு அர்த்தம் சொல்ல தர்க்கமாகும் வாரி கொட்டும் மழைக்கு அர்த்தம் மர்மமாகும், எல்லா மழைக்கும் பொருள் இன்பமாகும், புயலில்லா மழைக்கு மட்டும் நெஞ்சு எங்கும் என்று சொல்லி ஒவ்வொரு மழை துளியும் ஒரு கவிதை தான் என்பதை புலப்படுத்துகிற வகையில் அற்புதமாக இந்த நூலை தந்திருக்கிறார். மிகச்சிறந்த இந்த கவிஞர் திரைப்பட உலகத்திலே கூட கால் பதித்திருக்கிறார். ஓரிரு பாடல்கள் எழுதியிருப்பதாக கேள்விப்படுகிறேன். இந்த கவிஞருக்கு மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம் இருப்பதாக நான் கருதுகிறேன். வளர துடிக்கிற கவிஞர்களில் வளர்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்களில் ஒருவராக விளங்குகிற மஷூக் ரஹ்மானின் இந்த கவிதை தொகுதி அவருக்கு ஒரு நல்ல புகழை, ஒரு நிலைத்த புகழை பெற்றுத்தரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மழை வருகிற போதே அவர் நினைவுக்கு வருவது போல நல்ல கவிதைகளை தந்திருக்கிற அந்த கவிஞர் பெருமகனாரை நான் பாராட்டி மகிழ்கிறேன். இன்னும் அவர் வளர வேண்டும் என்றும் நான் வாழ்த்தி மகிழ்கிறேன்.